السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن جنحوا للسلم فاجنح لها وتوكل على الله إنه هو السميع العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تتمنوا لقاء العدو وسلوا الله العافية فإذا لقيتموهم فاصبروا واعلموا أن الجنة تحت ظلال السيوف أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு அமைதி மார்க்கம், அருள் மார்க்கம், பெருந்தன்மையான மார்க்கம். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்தும் போது அவர்களை அருள் என்றுதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்குமான அருளாக நாம் நபியை உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தும் அருள் அன்றி வேறில்லை. அது நற்பண்புகளாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், நெறிமுறைகளாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹுவின் அருள், அமைதியை தரக்கூடியவை என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபித்துவத்திற்கு முந்தைய காலகட்டத்தை சற்று நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் அமைதி மார்க்கம் என்பதற்கான உண்மையான பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முந்தைய காலகட்டம், அறியாமை காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றைக்கு அரபு உலகம் என்பது போர்களால் கிழிந்த கந்தலாடை போல் இருந்தது. அரபுகள் தொட்டதற்கெல்லாம் போர் புரிவார்கள், சண்டையிடுவார்கள். நின்றால் போர், நடந்தால் போர், அமர்ந்தால் போர், படுத்தால் போர். அவர்கள் சண்டையிடுவதற்கு பெரிய காரணம் எதுவும் தேவையில்லை, சில்லறைத்தனமான காரணங்களே போதுமானதாக இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. இன்னும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் கூட பெரும் பெரும் போர்கள் அரபு மக்களுக்கிடையே நடந்திருப்பதாகவும் வரலாற்றை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது அத்தகைய போர்களை நேராக பார்த்திருக்கவும் செய்கிறார்கள். இப்படி நபித்துவத்திற்கு முன்பு அரபு உலகம் என்பது போர் மயமாகத்தான் இருந்தது, போர்களால் சூழப்பட்டதாகத்தான் இருந்தது. இந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கின்ற அருட்கொடையை கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக, அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாக போர்கள் எல்லாம் குறைக்கப்படுகின்றன, அமைதிக்கான அடிப்படைகள் நிறுவப்படுகின்றன, மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவமும் சௌஜன்யமும் நிலைநிறுத்தப்படுகிறது. காலம் காலமாக பிணங்கிக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் தோள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். தம்முடைய சகோதரருக்காக உயிரையே கொடுப்பதற்கு கூட அடுத்தவர் துணிகிறார். இப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மிக்கவர்களாக
அந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கிறார்கள். அந்த சமூகம் போர்களிலிருந்து விடுபட்ட சமூகமாக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில போர்களில் கலந்திருக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது. வரலாறு அவற்றை மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் அவையெல்லாம் திணிக்கப்பட்ட போர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடங்கப்பட்ட போர்கள் அல்ல, அவை அனைத்தும் திணிக்கப்பட்ட போர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்களிலிருந்தும் போருக்கான காரணங்களிலிருந்தும் வெகு தூரம் விலகியே நின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய நடைமுறையாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே போருக்காக போன ஒரு இடத்தில் அன்றைய மதிய நேரத்தில் இன்னும் போர் தொடங்கவில்லை. தொடங்குவதற்கு முன்பு மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. போர்க்களத்தில் வைத்து போர் தொடங்குவதற்கு முன்பு முஸ்லிம் வீரர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, லா ததமன்னவு லிகால் அதுவி, எதிரிகளோடு மோத வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள், எதிர்பார்க்காதீர்கள். சண்டை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாம் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்துட்டோம், இப்பொழுது கூட நமக்கும் அவர்களுக்கும் இடையில் சமாதானம் ஒப்பந்தமானால் போரை செய்யாமே நம்ம திரும்பி போயிடலாம். போர் செய்ய வேண்டும், மோத வேண்டும், சண்டையிட வேண்டும் என்று யாரும் விரும்பாதீர்கள். மாறாக வஸலுல்லாஹ அல் ஆஃபியத, அல்லாஹ்விடத்தில் அமைதியை கேளுங்கள், போரற்ற சூழ்நிலையை கேளுங்கள், அதையே அவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். ஆனால் தவிர்க்க முடியாமல் மோத வேண்டிய நிலைமை வந்துவிட்டால் அதற்கு பிறகு பொறுமையோடு இருந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. போர்க்களத்திற்கு புறப்பட்டு சென்றதற்கு பிறகும் கூட போரை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். அதனால தான் அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை நிலைநிறுத்தத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதற்கு தேவையான அடிப்படைகளை விதைக்கவும் ஊன்றவும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதனால தான் திருக்குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறது, வயின் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வதவக்கல் அலல்லாஹ். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன நேரத்தில் சொல்றான் தெரியுமா? முஸ்லிம்களின் மீது அடுக்கடுக்காக போர்கள் திணிக்கப்பட்ட ஒரு காலத்தில் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வயின் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா, உங்களுடைய எதிரிகள் உங்களிடத்தில் சமாதானம் செய்து கொள்வதற்கு கை நீட்டினால், முன் வந்தால், ஃபஜ்னஹ் லஹா, நபியே நீங்கள் அதற்காக நீங்களும் முன்வாருங்கள், நீங்களும் சமாதானமாக போயிருங்க. குர்ஆன் சொல்கிறது. போர் அபாயம் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வந்த வசனம் தான் இந்த வசனம். திருக்குர்ஆன்ல 8வது அத்தியாயம் அல் அன்பால், போர்களை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் அது. அந்த அத்தியாயத்தில் 61வது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ போர் மேகம் திரண்டிருக்கின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் எதிரிகள் சமாதானத்திற்கு அவர்கள் முன் வந்தால் நீங்கள் சமாதானமாக செல்லுங்கள், போர்களை தவிருங்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்தவரை போர்களை தவிர்க்க பார்த்தார்கள். பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அரபு மக்கள் போர்களோடு இரண்டர கலந்து விட்டவர்கள். எந்த அளவுக்குன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹர்ப் என்று பெயர் வைப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஹர்ப் என்று சொன்னால் போர்னு அர்த்தம். ஹர்ப் என்கின்ற பெயரை சூட்டுவதில் அவர்களுக்கு அலாதியான பிரியம் இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு புள்ள பிறந்துச்சு, நான் அதற்கு ஹர்ப் என்று பெயர் வைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அருணி இப்னி, என் பிள்ளை என்கிட்ட காட்டுங்க, என் பேரனை காட்டுங்கன்னு கேட்டாங்க. மா சம்மைத்துமுஹு, அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க.
அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஹர்பு என்று பெயர் வைத்திருக்கிறேன், ஹர்பு என்று வைத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஹுவ ஹசன், அவர் ஹர்ப் அல்ல, அவர் ஹசன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் பேரை மாத்துறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு அடுத்த குழந்தை பிறந்தது, நான் அதற்கு ஹர்பு என்று பெயர் வைத்தேன். ஹர்புங்கிற பேர் எவ்வளவு விருப்பம் பாருங்க அவங்களுக்கு. அதனாலதான் வீரர் அலின்னு சொல்றோம், அவரை சிங்கம்னு சொல்றோம். அந்த பேரின் மீது அலாதி பிரியம் இருந்தது. ரெண்டாவது பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, என் பேர பிள்ளையை காட்டுங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க கேட்டாங்க. ஹர்புன்னு சொன்னாங்க பெருமையோட. அலி ரலியல்லாஹு பல் ஹுவ ஹுசைன், இவர் ஹுசைன், இவர் ஹர்பு கிடையாது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு மூணாவது ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அவருக்கு ஹர்புன்னு பேர் வச்சேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பேர பிள்ளையை காட்டுங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க கேட்டாங்க. ஹர்புன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் பல் ஹுவ முஹஸ்ஸின், இல்லை இவருக்கு பேர் முஹஸ்ஸின் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும், அந்த பேரை எப்படி தவிர்க்கிறார்கள் என்று பாருங்கள். முஹஸ்ஸின் அல்லது முஹ்சின், எப்படி ரெண்டில் ஒன்று ஒரு பெயரை வைத்தார்கள். அந்த போரை தவிர்த்து விட்டு, அந்த பெயரை தவிர்த்து விட்டு அழகு என்கின்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து பெயரை வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை விரும்பவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாத்தையும் விட இஸ்லாத்தின் மீது ஒரு பழியை உலகம் தொடர்ந்து சுமத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கு, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், போர்களை உருவாக்கக்கூடிய, அமைதியை விரும்பாத மார்க்கம் என்கின்ற ஒரு அவச்சொல்லை, அவப்பெயரை இஸ்லாத்தின் மீது தேவையில்லாமல் உலகம் சுமத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா தோழர்களே, அனைத்திற்கும் அடிப்படை என்பது திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் என்பது சமாதானம், அமைதி என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சலாம் என்கின்ற சொல் அல்லது சல்மு என்கின்ற அந்த சொல்லிலிருந்து திரிந்து வந்த மற்ற சொற்கள், கிளை சொற்கள் கிட்டத்தட்ட 144 இடங்களில் குர்ஆனில் இடம்பெறுகிறது. சமாதானம், அமைதி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனில் 144 இடங்களில் வருகிறது. அதே நேரத்தில் போர் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஹர்ப் என்கின்ற சொல்லும் அதனுடைய கிளை சொற்களும் குர்ஆனில் வெறும் 6 இடத்துல தான் வருது. எதை பற்றி அதிகமாக ஒரு வேதம் பேசுகிறதோ அதுதான் அதனுடைய இயல்பு குணமாக இருக்க முடியும். அதான் யதார்த்தம். சண்டை பிடிக்கிறது ஒருத்தருடைய இயல்பாக இருந்துட்டா அவர் வாயிலிருந்து வர்றது ஃபுல்லாக சண்டைன்னு தான் இருக்கும், வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பார் அவர். ஆனால் இஸ்லாத்தினுடைய மூலாதாரம், அதனுடைய அடிப்படை என்பது அமைதி, அதனுடைய அடிப்படை என்பது சமாதானம். அதனால் தான் அந்த வேதம் பேசுகிற வார்த்தைகள் போர் என்பதை விட சமாதானத்தை அதிகமாக பேசுவதை பார்க்கிறோம் தோழர்களே. அதனால தான் இஸ்லாம் என்பது உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கு தேவையான அடிப்படைகளை ஊன்றி வைத்திருக்கிறது. உலகத்தில் அமைதி வரணும்னா நம்ம எங்கிருந்து வரணும்? முதல்ல வீட்டுக்குள்ள அமைதி இருந்தால் தான் உலகத்துக்கு அமைதி வரும். உலகத்தினுடைய சிறிய அலகு தான், சிறிய யூனிட் தான் குடும்பம்ங்கிறது, வீடுங்கிறது. வீட்டுக்குள் அமைதி இருந்தால் தான் சமூகத்திற்குள் அமைதி நிலவும், சமூகத்தில் அமைதி இருந்தால் தான் உலகத்தில் அமைதி நிலவும். உலக அமைதிங்கிறது ஒரு கடையில் விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு. அது வீட்டில் தொடங்கி சமூகத்தில் செழித்து வளர்ந்து உலகத்தில் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம், அது ஒரு கனி மரம். அப்போ அப்படின்னா உலகத்தில் அமைதி திகழ்வதற்கு, நிலவுவதற்கு அடிப்படை குடும்பத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வீடுகளை அமைதி தரக்கூடிய இல்லங்களாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்றான். அப்போ வீட்டுக்கு போனாலே அமைதியை உணர வேண்டும், நிம்மதியை உணர வேண்டும். அதுபோல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வாழ்க்கை துணைகளை உங்களுக்கு அமைதியாக நான் ஆக்கி கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீட்டுக்கு போன உடனே மனைவியினுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு அமைதி வரணும். அதுபோல் வீட்டுக்குள்ளே போன உடனே இனம் புரியாத ஒரு அமைதி வர வேண்டும். வெளியே வர்றதுக்கு தான் பயமாக இருக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம் வரக்கூடாது. இன்றைக்கி நம்ம மாற்றமாக இருக்கோம், வெளியில் வந்தால் ஜாலியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பல பேருக்கு சொல்லவே முடியல, பயமாக இருக்குது. உள்ளே போனால் என்ன பிரச்சனை வருமோன்னு நம்ம கெடுத்து வச்சுருக்கிறோம்.
ஆனால் அல்லாஹ் சொல்வது எப்போதும் பொய்யாகாது. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன், உங்களுடைய இல்லங்களில் அமைதியை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்றான். உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதை நாம் கெடுத்து விட்டால் உள்ள போகிறதுக்கு வேகமாக தான் இருக்கும். அப்போ குடும்பத்தில் உருவாகக்கூடிய அந்த அமைதி தான் அடுத்து சமூகத்திற்கு வர வேண்டும். இஸ்லாம் என்பது சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம். சமூக நீதினா என்ன அர்த்தம் தோழர்களே? தனிநபர்களின் உரிமைகளை ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து ஒரு சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய செல்வங்கள், சலுகைகள், வாய்ப்புகள் அனைத்தையும் எல்லோருக்கும் சரிசமமாக பங்கிடக்கூடிய ஒரு நீதியான முறைக்கு பெயர் தான் சமூக நீதி. அந்த சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு சாரார் மட்டுமே பயன்படுத்திக்க கூடாது. அந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வசதியை ஒரு குரூப் மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் சரிசமமாக சீராக கிடைப்பதற்கான சூழல் அங்கே இருக்க வேண்டும். இஸ்லாம் அதை உறுதிப்படுத்துகிறது. எந்த ஒரு தனி மனிதருக்கும் விசேஷ அனுமதியை இஸ்லாம் கொடுக்காது. விசேஷ அனுமதியை கொடுக்காது. ஒரு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, சலுகைகளை, வசதிகளை எல்லோரும் சரிசமமாகத்தான் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். நான் அல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரன், எனக்கு நிறைய தரணும் கேட்க முடியாது. எல்லோரும் சரிசமமாகத்தான் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் அருமையான தோழ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் மேல் சாதி என்கின்ற ஒரு சமூகம் வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறிப்பதற்கு தேவையான கூறுகளை சமூகத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் காலம் காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே ஆரிய திராவிட போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறித்து விட்டீர்கள் என்று இன்றைக்கும் அந்த மக்களை பார்த்து கூக்குரல் எழுப்புகிறார்கள், சண்டையிடுகிறார்கள். ஏன்னா வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, கல்வி கிடைப்பதில்லை, வசதிகள் கிடைப்பதில்லை, சலுகைகள் கிடைப்பதில்லை. அதனால தான் போராடி இடஒதுக்கீடு பெற்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். ஒரு சமூகத்தில் யார் ஒருவருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறேன், ஹைபரில் யூதர்கள்லாம் போய் அங்கே வசித்தார்கள். ஒரு தடவை ஹைபரில் இருந்துக்கிட்டு மதீனாவுக்குள்ளே அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு அந்த யூதர்கள் முனைகிறார்கள். ஹைபரில் இருந்துக்கிட்டு மதீனாவுக்குள்ள அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள், போர் அபாயத்தை ஏற்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஹைபர் மீது படையெடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த போரை நடக்காமல் சமாதானமாக முடித்து வைத்து விட்டார். அந்த யூதர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். நாங்கள் சண்டை போட விரும்பலை, உங்கள்ட்ட சமாதானமாக போக விரும்புகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமாதானத்திற்கு யூதர்களை முன்வைத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஹைபர் பகுதியில் விளையக்கூடிய விளைச்சல்களில் பாதிய இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளை நிலங்களை எல்லாம் அவர்கள் வசமே ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டார். ஒவ்வொரு விளைச்சலின் போதும் எவ்வளவு விளைச்சல் வந்தது என்பதை அளவீடு செய்வதற்காக, சர்வே பண்ணுறதுக்காக ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு முறை அப்துல்லா பின் ரவாஹாங்கிற சஹாபி ஹைபருக்கு போகிறார். நல்லா கவனிக்கணும், ஹைபரில் வசிப்பவர்கள் யூதர்கள், இஸ்லாத்தின் மீது வன்மம் கொண்டவர்கள். அங்கே சர்வே பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன உடனே அந்த யூதர்கள் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு கூப்பிட்டு, சர்வே பண்ணும்போது கொஞ்சம் நெளிவு சுழிவாக நடந்துக்குங்க, நாங்கள் உங்களை தனியாக கவனிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை நாங்கள் தனியாக கவனித்துக் கொள்கிறோம், கொஞ்சம் நெளிவு சுழிவாக நடந்துக்குங்க. இங்கே எப்படி நம்ம சர்வேயார்கிட்ட பேசுவோமோ அதே மாதிரி அவங்க பேசினாங்க. அதற்கு அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு ஒற்றை சொல்லில் அதை மறுத்துவிட்டு சொன்னார்கள், யூதர்களே, எனக்கு மிகவும் வெறுப்பான சமூகம் நீங்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறேன். அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய பிரியம், உங்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு உங்களுக்கு அநீதி இழைப்பதற்கு என்னை ஒருபோதும் தூண்டாது. அதாவது உங்களுக்கு அநீதியாக நான் என்ன செஞ்சேன், சர்வே பண்ணிட மாட்டேன். உங்கள் மேலே கோபம் இருக்குது, எனக்கு ரசூல் மேலே பிரியம் இருக்குது. அந்த பிரியத்தினால உங்களை கஷ்டப்படுத்த நான் நினைக்க மாட்டேன். உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது, அதனால் உங்களை
அநீதியாக நான் நடத்துவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். எது சரியோ எது உண்மையோ அப்படித்தான் நடத்துவேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், தோழர்களே, பிஹாதா காமத்தி சமாவாத்து வல்லாம், வானமும் பூமியும் இன்னும் இடிச்சு விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நீதி தான் சொன்னார். சமூகத்தில் நமக்கு எதிரிகளாக இருந்தாலும், நம் மீது போர்களை திணித்த சமூகமாக இருந்தாலும், சமூகத்தில் அவர்களை நீதியோடு நடத்துவது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய பார்வையாக, நடைமுறையாகவும் அணுகுமுறையாகவும் இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் மனித சமத்துவம், இதெல்லாம் ஒரு சமூகத்தில் அமைதி நிலவுவதற்கு மிகவும் முக்கியமான விஷயம். சமூக நீதி இல்லைன்னா சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் நடக்கிற சண்டையை பாருங்கள். சமூக நீதி இங்கே இல்லை, அதனால தான் இங்கே ஆரிய திராவிட போர் நடந்து கொண்டே இருக்கிறது, எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதேபோல மனித சமத்துவம் அது இல்லாட்டாலும் சண்டை நடக்கும், அமைதி இருக்காது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, யாரும் யாரை விடவும் பெரியவர் கிடையாது, யாரும் யாரை விடவும் தாழ்ந்தவர் கிடையாது. நாம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை பெரியவன் என்று சொல்லும் போது அவனுக்கு முன்னால் அனைவரும் நாம் சிறியவர்கள் தான். எனவே அரபியரை விட அரபி அல்லாதவருக்கோ, அரபி அல்லாதவரை விட அரபியருக்கோ சிறப்பு கிடையாது. தக்குவா ஒன்றை வச்சு மட்டும்தான் சிறப்பு. சொன்னாங்க, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் சொன்னாங்க. சீப்பின் பற்களை போல். சீப்பினுடைய பற்கள் முன்ன பின்ன இருந்துன்னு வச்சுக்கோங்க, தலை காயமாயிடும். எப்பொழுது ஒரு சமூகத்தில் மனிதர்கள் முன்ன பின்ன நடத்தப்படுகிறார்களோ, ஏற்றத்தாழ்வாக நடத்தப்படுகிறார்களோ, அப்போது அந்த சமூகம் சின்ன பின்னமாயிடும், சிதைஞ்சு போயிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் சொன்னாங்க. தோழர்களே, இஸ்லாத்தில் அதனால தான் இனவெறி, குலவெறி, நிறவெறி, தேசிய வெறி, மொழி வெறி எதற்கும் இங்கே வாய்ப்பே கிடையாது. அதற்கான அடிப்படையை இஸ்லாம் வேரோடு பிடுங்கி இருந்திருக்கிறது. யாரும் என் மொழி தான் சிறந்த மொழின்னு சொல்ல முடியாது, எல்லாம் அல்லாஹ் தந்த மொழி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான் மொழிகள் என்பது. என் மொழி பெருசு, என் மொழி தேவ மொழி, அதெல்லாம் நீச மொழி சொல்லவே முடியாது. எல்லா மொழிகளும் இறைவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக எல்லோரும் சமமானவர்கள் என்கின்ற கான்செப்டை இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு மனித உரிமைகளுக்கு பெயர் போன, மனித சமத்துவத்திற்கே நாங்கள் தான் மொத்த குத்தகைன்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய உலகம், அமெரிக்கா, மேற்கத்திய உலகம், அவங்களுடைய அடிப்படை நிலை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தோழர்களே. 1964 அங்கே நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் செய்தியில் இருக்குது. போன நூற்றாண்டினுடைய மத்திய பாகம் வரைக்கும் அங்கே நிறவெறி இருந்தது. போன நூற்றாண்டினுடைய மத்திய பாகம் வரைக்கும் நிறவெறி இருந்தது. நீக்ரோஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படிங்கிற போர்டு கடைகளில் இருக்கு. நாய்களும் நீக்ரோக்களும், கருப்பர்களும் நுழைவதற்கு தடை அப்படின்னு கடைகளில் போர்டு வச்சிருக்கோம். புளோரிடா மாகாணத்தில் செயின்ட் அகஸ்டின் ஒரு ஊர், அங்கே உள்ள ஒரு பீச், அந்த பீச்சுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? ஒயிட் ஒன்லி பீச் அப்படின்னு பேர் இருக்கு. ஒயிட் ஒன்லி பீச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பீச்சில் வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் இடம், வேற யாரும் போகக்கூடாது. அப்படி வேற கருப்பர்கள் போனால் பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ எல்லோருக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பை நிறத்தின் அடிப்படையில் மறுக்கக்கூடிய ஒரு மோசமான, அதாவது மனிதர்கள் சமம் இல்லை, நிறத்தால் கீழானவர்கள் என்கின்ற பார்வையிலிருந்து வரக்கூடிய பாகுபாடு தான் தோழர்களே. இது இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு? போன நூற்றாண்டினுடைய பகுதி வரைக்கும், அறப்பகுதி வரைக்கும் இருந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும், 2020 வாக்கில் ஒரு கருப்பர் இன சகோதரர் ஒருவருடைய கழுத்தில் ஒரு வெள்ளை இன போலீஸ், அமெரிக்க போலீஸ் தன்னுடைய முட்டியை வச்சு அழுத்ததுனால அவர் இறந்து போயிட்டார் தெரியுமா? அதை ஒட்டி மிகப்பெரிய கலவரம், ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அமெரிக்காவில். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அது. அந்த நேரத்தில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் அமெரிக்காவில் பேசின வார்த்தை இப்பொழுதும் நமக்கு பசுவரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போல் நம்முடைய நெஞ்சில் இருக்கிறது. கெட் யுவர் நீ ஆஃப் அவர் நெக் என்று சொன்னார். எங்களுடைய கழுத்துகளிலிருந்து உங்களுடைய முட்டுக்களை எடுங்கள், எவ்வளோ காலத்தை தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க என்று கேட்டார். இன்றைக்கும் கூட மனிதர்களை பாகுபடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தோழர்களே.
ஆனால் இஸ்லாம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் இறைவனுக்கு முன்னால் சமம். இறையச்சம் ஒன்றை வைத்துத்தான் அவர்களுக்கு மேல் தகுதி நிர்ணயிக்கப்படுமே தவிர வேறு எந்த காரணியும், அது நிறமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், தேசியமாக, இன்னைக்கு தேசியத்தை வச்சு கூட மனிதர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. இந்தியாவுடைய பாஸ்போர்ட் என்பது ஒரு அமெரிக்க பாஸ்போர்ட்டை விட தாழ்ந்தது தான். அமெரிக்க பாஸ்போர்ட்டை விட தாழ்ந்தது. என் நேஷனாலிட்டி இன்னொரு நேஷனாலிட்டி விட தாழ்ந்தது என்று உலகம் நிரூபிக்கிறது. அதனால தான் அமெரிக்கா பாஸ்போர்ட் இருந்தால் பல நாடுகளுக்கு விசா இல்லாமல் உள்ள போகலாம். ஆனால் இந்திய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு தான் விசா இல்லாமல் போக முடியும். தேசியத்தின் அடிப்படையிலையும் மனிதர்களுக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தொடர்களே. ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. படைத்தவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டை இஸ்லாம் தெளிவாக சொல்லும். இது இப்படி இருந்தால் தான் சமூகத்தில் அமைதி நிலவும், இல்லைன்னா சண்டை நடந்துக்கிட்டு தோழர்களே. அதே போல சமய நல்லிணக்கம், நான் போன வாரமே சொன்னேன், சமய நல்லிணக்கம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம். மறுமை நாள் வரைக்கும் நம்முடன் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்வார்கள் என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. போன வாரம் நான் சொன்னேன், திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பலை. அப்படின்னா சமய நல்லிணக்கத்தோடு வாழுகிற அந்த சூழ்நிலையை தான் இஸ்லாம் விரும்புகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மதீனாவுக்கு வந்தவுடனே யூதர்களோடு இணக்கமாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை அரசியல் சாசனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடித்தெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் தான் சேர்ந்து தோழர்களை உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கான காரணிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் சொல்றீங்க, ஆனால் உலகம் இஸ்லாத்தை அமைதிக்கு எதிரான மார்க்கம் தானே பார்க்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். தோழர்களை, இந்த இடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எ வேர்ல்டு வித்தவுட் இஸ்லாம் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல், இஸ்லாம் இல்லாத உலகம் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலை எழுதியவர் கிரஹாம் இ ஃபுல்லர் என்பவர். அவர் பெரிய அரசியல் ஆய்வாளர். இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். எந்த வகையில் அவருக்கு நிபுணத்துவம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால், அவர் சிஏவில் தேசிய புலனாய்வு கவுன்சிலுடைய துணைத் தலைவராக வேலை பார்த்தவர். அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பு சிஏவினுடைய துணைத் தலைவராக வேலை பார்த்தவர். இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து ஆய்வு செய்வதற்கென்றே அவரை நியமித்திருந்தார்கள். அதனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியினுடைய எல்லா விஷயமும் அவருக்கு அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் எல்லாத்தையும். அவர் தான் எ வேர்ல்டு வித்தவுட் இஸ்லாம்ங்கிற நூலுடைய ஆசிரியர், ஆத்தர். அவர் தோழர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலில் பல்வேறு சாப்டர்கள் இருக்கிறது. அதில் 6வது அத்தியாயத்தில் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறார், த மிடில் ஈஸ்ட் வித்தவுட் இஸ்லாம், இஸ்லாம் இல்லாத மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து, அதில் அவர் எழுதக்கூடிய செய்தி, நான் சுருக்கத்தை தான் சொல்கிறேன், அதில் அவர் எழுதக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்லாம் இல்லாமல் இருந்தாலும் மத்திய கிழக்கு என்பது புவியியல் மற்றும் சக்தி மையமாக இருந்திருக்கும். இஸ்லாம் வந்ததுனால தான் அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாறுச்சு, அப்படி இல்லைனா இல்லை அப்படிங்கிற அவருடைய பார்வையில் அப்படி கிடையாது. சக்தியின் மையமாக அது இஸ்லாம் இல்லாமல் இருந்தாலும் விளங்கி இருக்கும். மதம் இல்லாமல் இருந்தாலும் எரிசக்தி, ஆயில், அதே மாதிரி புவியியல் கேந்திரம் மற்றும் வரலாற்று சிக்கல்கள் காரணமாக அந்த மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து மோதல்கள் வந்திருக்கும். தோழர்களே, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். ரோமன் கத்தோலிக்க சர்ச், அதே போல் ஈஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இந்த 2 சர்ச்சுகளுக்கும் இடையில் சண்டை என்பது வரலாற்று காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிபி 1054 வந்துகிட்டு இருக்கு. இந்த 2க்கு இடையிலான 2 சர்ச்சுகளுக்கு இடையிலான சண்டை. இந்த 2 சர்ச் எங்கே உள்ளது? சர்ச்சுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தேவாலயம் அர்த்தம் இல்லை, அந்த அமைப்புன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. ரோமன் கத்தோலிக் கிறிஸ்துவம், அதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், இவங்க 2 பேருக்கு இடையிலான இந்த மோதல் என்பது வரலாற்று காலத்திலிருந்து இருக்கிறது, 1054 இருக்கிறது. இவங்க யாரு? ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மிடில் ஈஸ்ட் பகுதியில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள். ரோமன் கத்தோலிக் என்பவர்கள் மேற்கு நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள். மேற்கு நாடு என்பது கிழக்கு நாடுகளின் மீது தன்னுடைய அதிகாரத்தை
மதத்தின் அடிப்படையில் அல்ல, எப்போதுமே அவர்கள் பாய்ச்சி கொண்டிருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இல்லாவிட்டாலும் கிழக்கு நாடுகளின் மீது மேற்கத்திய நாகரிகம் என்பது தன்னுடைய அதிகாரத்தை வைத்துத்தான் இருக்கும். கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய சண்டைகள், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டைகள், போர்கள் என்பது மதத்தின் காரணத்தினால் நடக்கவில்லை. மாறாக புவியியல், ஜியோபாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல், பொருளாதார முக்கியத்துவம், பொருளாதார கேந்திரம், ஆயில், இது மாதிரியான காரணங்களுக்காகத்தான் நடக்கிறது அப்படிங்கிறத அவர் அந்த நூலில் 6வது அத்தியாயத்தில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, அந்த நூலுடைய 5வது அத்தியாயத்துக்கு அவர் இப்படி தலைப்பு வைக்கிறார், த வெஸ்டர்ன் மிஸ்பெர்செப்ஷன் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாம் குறித்த மேற்குலக நாடுகளின் தவறான பார்வை, வழுக்கல் பார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அந்த அத்தியாயத்தில் அவர் எழுதுகிறார், மேற்கு நாடுகள் இஸ்லாத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறது. இஸ்லாம் என்பது பயங்கரவாதம் என்கின்ற அந்த விஷயத்தோடு முடிச்சு யாரெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார். இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முடிச்ச போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த முடிச்ச யார் போட்டா அப்படிங்கிறதே அந்த நூலில் எழுதுகிறார். தோழர்களே, 1991 பனிப்போர், கோல்டு வார் முடிவுக்கு வந்துச்சு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் முடிவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் ஆயுத உற்பத்தியில் லாபம் ஈட்டக்கூடிய முதலாளிகள் நிறைந்த ஊர். இது நம்ம போர் நடக்காட்டி எப்படி சம்பாதிக்க முடியும், காசு திரட்ட முடியும்? அடுத்து போர்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரு துருப்புச்சீட்டு தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது. அதை நான் சொல்லலை தோழர்களே. த கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு நூல், சாமுவேல் ஹண்டிங்டன் என்பவர் எழுதின ஒரு நூல் அது. அந்த நூலில் அவர் என்ன சொல்றாருன்னா, பனிப்போருக்கு பிறகு, கோல்டு வாருக்கு பிறகு இனிமேல் நாடுகளுக்கு இடையில் நேரடியாக சண்டை நடக்காது. ஒரு ரஷ்யாவும் ஒரு அமெரிக்காவும் சண்டை போடாது. மற்ற ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது சண்டை போடுறது கம்மியாயிரும். மாறாக நாகரீகங்களுக்கு இடையிலான மோதல் தான் இருக்கும். ஒரு நாகரீகம் இன்னொரு நாகரீகத்தின் மீது மோதும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் அதற்கு முதல் நிலையில் இருக்கும் என்றும் அந்த நூலில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வகையில் தான் தோழர்களே 2001 ட்வின் டவர் கீழே விழுக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. இஸ்லாமிய பயங்கரவாதங்கிற வார்த்தையை அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமெல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளை கூட்டுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்பாங்க. ஆனால் இதுக்கு பிறகு இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒன்று உருவாக்குனதுக்கு பிறகு தான் KYCங்கிறத அந்த விஷயமே வருது. நோ யுவர் கஸ்டமர், அட்ரஸ் ப்ரூஃபை கொடு, ஆதார் கார்டை கொடு, டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறது அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. தோழர்களே, நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அடிப்படையில் இஸ்லாம் என்பது அமைதிக்கு எதிரானது என்பது அது ஒரு தோற்றப்பிழை, அது ஒரு காணல் நீரல். இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்றது. குர்ஆனுடைய கருத்துக்களில் அது இல்லை, குர்ஆனுடைய நடைமுறைகளில் அது இல்லை, குர்ஆன் எதை வலியுறுத்துகிறதோ அதில் அது இல்லை, குர்ஆனுடைய நெறிமுறைகளில் அது இல்லை, இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகள் அது இல்லை. அதைத்தான் பிரதிபலிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற உண்மையை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும் அப்படின்னா, இந்த கருத்துக்களை உள்வாங்கினா தான் பிரதிபலிக்கும். இதை நம்ம படித்தாதான் புரியும். இஸ்லாத்தை படித்தாதான் அதில் அமைதி இருக்கிறது, அதில் தீவிரவாதம் இல்லை, பயங்கரவாதம் இல்லை, அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுங்கிறத படிக்கும்போது தான் நம்மளால் உணர முடியும். எனவே தோழர்களே, அதை உண்மையாக படித்து அதை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.